ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அதர்ஸ் படத்தின் திரை விமர்சனம். ஆதித்யா படத்தில் ஆதித்யா மாதவன், முனிஷ்காந்த், அஞ்சு குரியன், கௌரி கிஷன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அரவிந்த் சிங் ஒளிப்பை செய்திருக்கிறார். ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். அபின் ஹரிஹரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஆதித்யா மாதவன் காவல்துறை உயர் அதிகாரி. ஒரு வேன் விபத்துக்குள்ளாகிறது. அந்த வேன் விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை புரிகிறார் ஆதித்யா மாதவன். அதே போல அந்த அனாதை ஆசிரமத்திலிருந்து பெண்கள் 4 பேர் காணாமல் போகிறார்கள். இரண்டுக்கும் சம்பந்தம் இருப்பதாக சந்தேகப்படுகிறார் ஆதித்யா மாதவன். அனாதை ஆசிரமத்திலிருந்து 3 பார்வை இழந்த பெண்களை 4 பேர் மனமோ வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த பெண்களை ஏன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பது ஒரு மர்மமான பின்னணி. இந்த படத்தில் மருத்துவமனை எவ்வளவு மோசமான சதிகளை செய்கிறது என்பதையும் கண்டுபிடிக்கிறார் ஆதித்யா மாதவன். அந்த மருத்துவமனையில் கௌரி கிஷன் மருத்துவராக பணிபுரிகிறார். கௌரி கிஷனுக்கும் ஆதித்யா மாதவனுக்கும் நிச்சயார்த்தம் நடந்திருக்கிறது. ஒரே ஒரு காதல் டியேட்டும் வருகிறது. ஒரு திருநங்கை நம்முடைய இரக்கத்துக்கு உரியவர். அதாவது திருநங்கை என்றால் அதர்ஸ், ஆண்பால் பெண்பால், அதர்ஸ் மாற்றின பால்வா, திருநங்கை திருநம்பி. இதில் ஒரு ஆஸ்பத்திரியில் பிறக்கும் குழந்தைகள் திருநம்பியாக மாறுவதற்கு சதி செய்யப்படுகிறது. ஏன் அந்த சதி செய்கிறது? அந்த சதியை கண்டுபிடிக்கிறார் ஆதித்யா மாதவா. பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் செல்கிறது படம். கிளைமேக்ஸில் அந்த வில்லன் யார் என்பதை நாம் தெரியும் போது கொஞ்சம் அருவருப்பு ஏற்படுகிறது. ஏனென்றால் வில்லன் இவரா, ஏன் இப்படி அப்படி என்றெல்லாம் கேள்வியில் எழுகிறது. இந்த படத்தில் கதாநாயகன் ஆதித்யா வர்மா அந்த காக்கி சட்டைக்கு மிகவும் அருமையாக பொருந்தியிருக்கிறார். அடக்கி வாசித்திருக்கிறார். கோபம் வரும்போது பயங்கரமாக கோபம் படுகிறார். முழுக்க அவருக்கு இன்வெஸ்டிகேஷன் பாத்திரம்தான். அதாவது அதிகமாக சிரமப்பட்டு நடிக்க வாய்ப்பில்லாத ஒரு பாத்திரம். மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் ஆதித்யா வர்மா. இனிமேல் அவர் பல படங்களில் ஆதித்யா வர்மாவே கதாநாயகனாக பார்க்கலாம். கௌரி கிஷன் டாக்டராக வருகிறார். அந்த டாக்டர் அங்கே வேலை செய்கிற லேப் டெக்னீஷியன் ஒரு மோசமான சதியை செய்கிறார். அதை அந்த ஆஸ்பத்திரி அதிபரிடம் தெரிவிக்கிறார். 2 பேருக்கும் சண்டை வருது. கௌரி கிஷனுக்கும் லேப் டெக்னீஷியனுக்கும் சண்டை வருகிறது. அது ஒரு பரபரப்பாக செல்கிறது. அதே போல் அஞ்சு குரியன் ஆதித்ய வர்மாவின் உதவியாளராக, அதாவது இன்ஸ்பெக்டராக வருகிறார். அஞ்சு குரியனும் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார். ஆனால் அஞ்சு குரியன் கடைசியில் ஒரு சண்டை காட்சியில் நடித்திருக்கிறார். அசத்தி இருக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு அஞ்சு குரியன் வீராங்கனையாகவே மாறி சண்டை காட்சியில் நம்மை வியப்பில் ஆழ்த்தி இருக்கிறார். முனிஷ்காந்த் காமெடி என்ற பெயரில் கழுத்திருக்கிறார். கொஞ்சம் காமெடி காட்சிகளை அவருக்கு சேர்த்திருக்கலாமா, இல்லை காமெடினாக அவரை காட்டியிருக்கலாமா என்ற ஒரு குழப்பத்தில் இயக்குனர் இருந்திருக்கிறார். இந்த படத்தில் நானாகவே நடித்திருக்கிறேன். அதாவது நான் ஒரு மீடியா நிருபராக நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் முழுக்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் படம் முழுக்க போயிட்டுருக்கு. ஒரு வித்தியாசமான கதை என்று சொல்லாவிட்டாலும் கிளைமேக்ஸ் ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்பது உண்மை. அரவிந்த் சிங்கின் ஒளிப்பதிவு அருமை. அதாவது சாதாரண காட்சிகளை கூட மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நம்முடைய மனதுக்கு இதமாகவும் காட்டியிருக்கிறார். வித்தியாசமான கோணங்கள், அவருக்கு நமது பாராட்டு. ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசை தூக்கலாக இருக்கிறது. ஒரு மெலடி சாங், ஒரு காதல் சாங் கேட்கும்படியாக இருக்கிறது. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் அபின் ஹரிஹரன். இவருக்கு முதல் படம் என்றே தெரியவில்லை. நல்ல அனுபவப்பட்டவர் போல் படத்தை இயக்கியிருக்கிறார். அதர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான படம். கிரைம் த்ரில்லர். இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இளவட்டங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அதர்ஸ். பைல்வான் பார்வையில் அதர்ஸ் படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.